கேப்டன் தொலைக்காட்சியின் மாலை செய்திகளை வழங்குவதற்காக தமிழ். முக்கிய செய்திகள். சேலத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தங்கியிருந்த ஹோட்டலை முற்றுகையிட்டு அதிமுகவினர் அராஜகம். நடவடிக்கை எடுக்காமல் விதிமீறலுக்கு உடந்தையாக மாவட்ட ஆட்சியர் செயல்படுவதாக தேமுதிகவினர் புகார். ஆளும் கட்சியினரின் அராஜக போக்கை கண்டு தேமுதிக ஒருபோதும் அஞ்சாது. ஜெயலலிதா ஆட்சியின் அவலங்கள் குறித்து தொடர்ந்து மக்களிடம் எடுத்துரைக்கப் போவதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. ஈரோட்டில் இன்று நடைபெறுகிறது தேமுதிக தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எழுச்சி உரையாற்றுகிறார். பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் வெகு விமர்சையாக நடைபெற்றது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் மகா கும்பாபிஷேக விழா. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். கேப்டன் விஜயகாந்த் ஆட்சியில் விவசாயிகளின் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டு அனைத்து மக்களின் நலன் காக்கப்படும். கேப்டன் விஜயகாந்த் அணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ பேட்டி. இருபது ஓவர் உலக கோப்பையை வென்று மணிமகுடம் சூடப்போவது யார்? இங்கிலாந்து, மேற்கிந்திய தீவுகள் அணிகள் இன்று பல பரீட்சை. கேப்டன் விஜயகாந்த் அணிக்கு பெருகி வரும் ஆதரவை பொறுத்துக் கொள்ள முடியாமல் சேலத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தங்கியிருந்த ஹோட்டலை முற்றுகையிட்டு அதிமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டனர். தேமுதிக தேர்தல் அறிக்கையை எளிதில் புரிந்து கொள்ளும் வண்ணம் பொதுக்கூட்டங்கள் வாயிலாக மக்களிடம் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எடுத்துரைத்து வருகிறார். அத்துடன் ஆளும் கட்சியின் செயல்படாத தன்மை, முதலமைச்சர் ஜெயலலிதா முதல் அனைத்து அமைச்சர்களும் அரங்கேற்றும் ஊழல்கள் வரை புட்டு புட்டு வைத்து வருகிறார். இதனால் அதிமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்ற கருத்து மக்கள் மனதில் பலமாக அலையடித்து துவங்கியுள்ளது. இதன் காரணமாக திருமதி பிரேமலதா விஜயகாந்தின் எழுச்சி உரையை கேட்க பொதுக்கூட்டங்களில் அலைக்கடன மக்கள் திரண்டு வருகின்றனர். மேலும் அவரது பேச்சை உன்னிப்பாகவும் கவனிக்க தொடங்கியுள்ளதால் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் என்பது உறுதியாகி வருகிறது. இதனால் ஆட்டம் கண்டு கலகலத்து போயிருக்கும் அதிமுக தலைமை தில்லுமுள்ளு வேலைகளை அரங்கேற்ற கட்சியினருக்கு உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் சேலத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தங்கியிருந்த ஹோட்டலை முற்றுகையிட்டு அதிமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டனர். ஆனால் அதிமுகவினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்காமல் அவர்களுடன் போலீசார் சமாதான பேச்சுவார்த்தையை நடத்தியது பொதுமக்களை முகம் சுழிக்க வைத்துள்ளது. தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெறாமல் இதுபோன்று விதிமீறலை அதிமுகவினர் தொடர்ந்து அரங்கேற்றி வருவதாகவும் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் சம்பத்திடம் முறையிட்டால் உரிய நடவடிக்கை எடுக்க மறுப்பதாக தேமுதிகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆளும் கட்சிக்கு சாதகமாக அவர் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர்கள் புகார் கூறினர். அவரை வேறு பணிக்கு மாற்ற தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேமுதிகவினர் வலியுறுத்தியுள்ளனர். இந்த மாதிரி பேசுறாங்கன்னா அவரோட பதில், அவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மட்டுமல்ல, இந்த மாவட்ட தேர்தல் அதிகாரி, அந்த தொகுதியினுடைய தேர்தல் அதிகாரி கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. நீங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் தானே தேர்தல் அதிகாரி அப்படின்னு சொன்னா ஸ்டேட் லெவல் லீடர், எங்க லீடருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொன்ன உடனே போனை கட் பண்ணிட்டார். இப்ப அவருடைய பிஏ ஜெனரல் லைனுக்கு வந்தாரு. எங்க சார் இருக்கிறீங்க? எந்த இடத்துல சார் நடக்குது? கேம்ப் ஆபீஸ் பக்கத்துலயா அப்படின்னு விளையாடுறாங்க. எங்க அண்ணியார் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. இதுல அதிமுக மணிகண்டன் வந்து வேணும்னே அவருடைய கட்சியில அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கின்ற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு 10 பேருக்கு கூலிக்கு ஆளை கூட்டு வந்து ஒரு சீனை போட்டு கருப்பு கொடிய கொடியை கட்டி போயிட்டாங்க. எல்லாருமே குடி போதையில கள்ள சாராயத்தை குடிச்சு வந்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு அதிமுக ஆட்சி இருக்கு. அதை கண்டுகொள்ளாத தேர்தல் அதிகாரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தொலைபேசியில தொடர்பு கொண்டு சொன்னாங்க, போனை கட் பண்றாரு. இவரை வச்சு இந்த தேர்தலை எப்படி சுமூகமா நடத்த முடியும்னு தெரியல. இதுக்கு உடனடியாக தேர்தல் ஆணையம் ஒரு முடிவெடுத்து சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவரை மாற்றித் தருவதற்கு உடனடியான நடவடிக்கை எடுக்கணும். இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். தான் ஒரு IAS அதிகாரி என்பதை மறந்து அதிமுக மாவட்ட செயலாளரை மிஞ்சும் வகையில் முதலமைச்சர் அம்மாவின் ஆணைப்படி மழை பெய்கிறது என கருத்து கூறி சம்பத் சர்ச்சையில் சிக்கினார். இதனால் அவரை தேர்தல் அல்லாத பதவிக்கு தேர்தல் ஆணையம் மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது.
ஆளும் கட்சியினரின் அராஜக போக்கை கண்டு தேமுதிக ஒருபோதும் அஞ்சாது என்றும் ஜெயலலிதா ஆட்சியின் அவலங்கள் குறித்து தொடர்ந்து மக்களிடம் எடுத்துரைக்கப் போவதாகவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உறுதியளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்துள்ள பேட்டியை தற்போது காணலாம். யார் மேலேயும் அவதூறு இல்லாத அபாண்டத்தை சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் என்னைக்கும் தேமுதிக கிடையாது. அதான் நேற்று நான் மீட்டிங்லயும் சொன்னேன். இதுவரைக்கும் இந்த 5 ஆண்டு காலமாக இந்த ஆட்சியில சொன்ன திட்டங்கள் எது செயல்படுத்தலையோ அதை தான் நாங்க சொல்றோம். அதே போல இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் மேல உச்ச நீதிமன்றத்துல சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு. இது யாருமே மறுக்க முடியாது. இப்ப நான் 5ஆம் தேதி மறுபடியும் விசாரணைக்கு வருது. இது யாராவது மறுக்க முடியுமா? இத பத்தி தான் நாங்க பேசுறோம். இது அவதூறு அப்படின்னு அவங்க சொன்னா இத இதுக்காக எல்லாம் நாங்க ஏத்துக்கிட்டு அதுக்காக எல்லாம் பேசாமலாம் இருக்க முடியாது. ஒரு முதலமைச்சராக 110 விதியின் கீழே அவங்க சட்டசபையில சொன்ன அத்தனையும் நிறைவேற்றி இருக்கணும். நிறைவேற்றாத பட்சத்துல அதை பத்தி நாங்க மக்கள்கிட்ட சுட்டி காமிப்போம். நிச்சயமாக இதை எல்லா இடத்துலயும் நாங்க தொடர்ந்து செய்வோம். காவல்துறை எந்த அளவு இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமா நீங்க எடுத்துக்கலாம். வேற எது? ஏன்னா தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக சட்டம் ஒழுங்கு சீரழிவிஞ்சிருக்கு. இப்போ பல கொலைகள், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை என்று பல பிரச்சனை இருக்கு. அப்போ இன்னைக்கு முறைப்படி நாங்க பெர்மிஷன் எடுத்து இந்த இடத்துல ஒரு மீட்டிங்க்கு வரோம். அப்போ அவங்க ஒரு மலிவான அரசியலை செய்யணும், அதன் மூலமாக ஒரு மலிவான விளம்பரத்தை தேடிக்கணும்னு ஒரு 10 பேர் ஏதோ கோஷம் போடுறாங்கன்னா இதுக்கு காவல்துறை அவங்க இரும்பு கரம் கொண்டு தடுத்து அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்காம செய்ய வேண்டியதுதான் ஒரு காவல்துறையோட வேலை. பட் அவங்களே அதை என்கரேஜ் பண்ணி வேடிக்கை பார்க்கக்கூடிய அளவு ஒரு காவல்துறை இன்னைக்கு ஆட்சியாளர்களினுடைய ஏவல் துறையா மாறி இருக்கு. அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன? தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் நடுநிலையோடு செயல்படலன்னு சொல்லி நான் ஒவ்வொரு மீட்டிங்லுமே சொல்லிட்டு தான் வரேன். ஏன்னா சிறுதாவூர் பங்களால இன்னைக்கு பல கண்டெய்னர் லாரிஸ் அங்க இருந்தது பல கோடி ரூபாய் இன்னைக்கு வேறு ஒரு இடத்திற்கு மாற்றப்பட்டதாக இன்னைக்கு அத்தனை கட்சிகளும் எல்லா சேனல்ஸும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் அதை பத்தி எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. கேட்டா இப்பதான் எஸ்பி கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கோம், கலெக்டர் கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எடுத்துட்டு போயே 10 நாள் ஆச்சு. இப்பதான் இவங்க பெர்மிஷன் கேட்டு இதுல என்ன ஒரு நடுநிலையான தேர்தல் ஆணையமா இது இருக்கும்? நிச்சயமாக நடுநிலையோடு இந்த தேர்தல் ஆணையம் செயல்பட்டால் நிச்சயமாக மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த தேர்தலை கொடுக்க தான் போறாங்க. அதற்கு நிச்சயமா நாங்க டெல்லியில இருந்து வரக்கூடிய தேர்தல் ஆணையத்தையும் இதை பத்தி நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணலான் இருக்கோம். இருக்கிற ஆட்சியாளர்கள், காவல்துறை எல்லாமே ஆளும் கட்சிக்கு சாதகமா தான் இருக்காங்களே ஒழிய ஒரு நடுநிலையோட இருந்து எல்லா மக்களுக்குமே பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கமா இருக்கணும் தான் சொல்றோம். இப்ப நடக்கிற கவர்மெண்ட் ஒன்னும் காபந்து அரசு தான். சோ அவங்க நடுநிலையோட இருந்து எல்லா லீடர்ஸ்க்கும் சரி எல்லா மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு நடுநிலையோட இருந்து செயல்பட்டு அதை நாம வரவேற்கலாம். இல்லையே அவங்க தேமுதிக தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் ஈரோட்டில் இன்று நடைபெறுகிறது. இதில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்றுகிறார். கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் ஆட்சி அமைந்தால் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு என்னென்ன திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என்பது தொடர்பான 2 பகுதிகள் அடங்கிய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இது அனைத்து தரப்பினரிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் இதனை தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் வாயிலாக மக்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வண்ணம் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விளக்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக ஈரோட்டில் இன்று நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்றுகிறார். இதனையொட்டி பிரம்மாண்டமாக மேடை அமைக்கும் பணியில் தேமுதிகவினர் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். முன்னதாக சேலத்தில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், கேப்டன் தலைமையில் ஆட்சி அமைந்தவுடன் விவசாயிகள் மற்றும் நெசவாளர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதுடன் நதிகளை இணைப்பதுதான் முதல் பணி என தெரிவித்தார். இதேபோல் திருநங்கைகளின் வாழ்க்கை தரம் மேம்பட அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்படும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உறுதியளித்தார். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். இணைந்திருங்கள் கேப்டன் தொலைக்காட்சியுடன். அப்துல் கலாம் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாப்பூர் கற்பகாம்பாள் உடனுரை சமேத ஸ்ரீ கபாலீஸ்வரர் கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற கும்பாபிஷேகத்தை ஒட்டி தமிழகத்தின் முக்கிய கோவில்களில் இருந்து வரவழைக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கபாலீஸ்வரருக்கும் கற்பகம்பாலுக்கும் யாக பூஜைகள் நடத்தப்பட்டன.
தொடர்ந்து ராஜகோபுரங்கள், விநாயகர், கபாலீஸ்வரர், கற்பகாம்பாள், சிங்கார வேலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேக விழாவினை ஒட்டி 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிகள் ஈடுபடுத்தப்பட்டனர். பொள்ளாச்சியில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 5,85,000 ரூபாய் அரசு பணத்தை தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். பொள்ளாச்சி ஆழியார் பகுதியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் தேவகுமாரி தலைமையிலான தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியே சென்ற வால்பாறை கீழ்நீரார் அணையின் பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர் ஜான் பாட்ஷாவின் காரை மடக்கி சோதனையிட்டதில் உரிய ஆவணங்கள் இன்றி 5,85,000 ரூபாய் பணம் கொண்டு செல்லப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் பொள்ளாச்சி தாலுகா அலுவலகத்தில் அதனை ஒப்படைத்தனர். ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட அரசு பணத்தை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்த சம்பவம் அரசு அதிகாரிகள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. கேப்டன் விஜயகாந்த் ஆட்சியில் விவசாயிகளின் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டு இளைஞர்களுக்கு அதிக அளவில் வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் என கேப்டன் விஜயகாந்த் அணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மதுரையில் பேசிய அவர், அண்மையில் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டதற்கு தற்போதுள்ள அதிமுக அரசே காரணம் என்று கூறினார். கேப்டன் விஜயகாந்த் ஆட்சியில் விவசாயிகளின் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டு இளைஞர்களுக்கு அதிக அளவில் வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகள் வாழ்வு நொறுங்கி போய்விட்டது. எவன் கேப்பா விவசாயி அடிச்சா, அவன் பொருளை ஜப்தி பண்ணா, செத்தா சாகட்டும். இந்த மனப்பான்மை ஜெயலலிதா முதல் மத்திய சர்க்கார் வரை யானைக்கு தன் பலம் தெரியாது. அவன் எந்திரிச்சான்னா அவ்வளவுதான் முடிஞ்சது. பிறகு எவனும் ஜோறு சாப்பிட முடியாது. அதனாலதான் நாளான்னைக்கு தெய்வசிகாமணி தலைமையில் உள்ள 48 விவசாய சங்கங்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் மக்கள் நல கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழகமெங்கும் ரயில் மறியல் போராட்டத்தில் பங்கேற்கிறது. கருத்து கணிப்பு வெளியீடு சில கட்சிகளை இழுப்பதற்கான வேலை என்று வைகோ விமர்சித்தார். கடன்களை வசூலிக்கும் விவகாரத்தில் வங்கிகளின் செயல்பாட்டை கண்டித்து நாளை மறுநாள் தமிழகம் முழுவதும் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் அறிவித்துள்ளது. திருவாரூரில் விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கத்தின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய காவிரி விவசாய பாதுகாப்பு சங்கங்களின் தலைவர் தனபாலன், விவசாயிகளிடமிருந்து கடன்களை வசூலிக்க வங்கிகள் மேற்கொள்ளும் ஜப்தி உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு கண்டனம் தெரிவித்தார். வங்கிகளின் இந்த செயல்களை கண்டித்து தமிழகத்தில் நாளை மறுநாள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர் கூறினார். திருவாரூர், நீடாமங்கலம், மன்னார்குடி ஆகிய இடங்களில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் என்றும் தனபாலன் அப்போது தெரிவித்தார். விவசாயிகள் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலையில் சக்தி இழந்து பரிதவிக்கிறார்கள். அவருடைய சொத்து இன்றைக்கு பறிமுதல் செய்யப்படுகிறது. உடனடியாக ஜப்தியை நிறுத்தணும். விவசாயிகளுடைய பொருளை ஏலம் விடுறதை தடுக்கணும். அதே நேரத்தில் விவசாயிக்கு கட்டுப்படியான ஒரு விலையை கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடும் விவசாயிகளுடைய கடன்கள் அனைத்தையும் அரசே ஏற்றுக்கொண்டு ஈடு செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த ரயில் மறியல் போராட்டம் நடக்க இருக்குது வர 5ஆம் தேதி. காவிரி டெல்டா மாவட்டங்களில் விவசாயம் நலிவடைந்துள்ளதால் வங்கிகளில் பெற்ற கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், எனவே விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் தனபாலன் கேட்டுக் கொண்டார். சட்டசபை தேர்தலில் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சென்னை மெரினா கடற்கரையில் விழிப்புணர்வு மணற் சிற்பம் வடிவமைக்கப்பட்டது. வரும் தேர்தலில் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் தேர்தல் ஆணையம் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சென்னை மெரினா கடற்கரையில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் சார்பில் மணல் சிற்பம் வடிவமைக்கப்பட்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தேர்தல் அதிகாரி சந்திரமோகன், மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராஜ் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு
தேர்தலில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து மாணவர்களுக்கு விளக்கம் அளித்தனர். வாக்குப்பெட்டியை எவ்வாறு பயன்படுத்துவது குறித்தும் அவர்கள் எடுத்துரைத்தனர். ஒன்று எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினோடைய மாடல், இன்னும் ஒன்று 100% ஓட்டிங்காக மார்க் ஃபிங்கர். ஸோ இந்த 2 சயின்ஸ் ஸ்கல்ப்சர் மூலமா நம்ம வாக்காளர் மத்தியில் 100% மே 16 அன்று வாக்களிக்க ஒரு கேம்பெயின் நம்ம நடத்திட்டு இருக்கின்றோம். இது ஏறக்குறைய ஒரு 2 ஸ்கல்ப்சர் சேர்ந்து ஒரு 50 பேர். It took them almost 6 to 8 hours to complete this science sculpture. அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ராமநாதபுரத்தில் காவல்துறை அதிகாரிகள் இருசக்கர வாகனத்தில் சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நாகர்கோவில் அருகே கிரில் தொழிலாளி ஒருவர் நோயாளிகள் வசதிக்காக ரிமோட் கழிவறையை கண்டுபிடித்து அசத்தியுள்ளார். நாகர்கோவிலை சேர்ந்தவர் சரவணமுத்து. இரும்பு கிரில் தொழிலாளியான இவர் ரிமோட் மூலம் இயங்கும் பல்வேறு கருவிகளை கண்டுபிடித்து சாதனை புரிந்து வருகிறார். இந்நிலையில் தற்போது நோயாளிகள் மற்றும் முதியவர்கள் படுக்கையிலேயே இயற்கை உபாதைகளை கழிக்கும் வண்ணம் ரிமோட் கழிவறையை அவர் உருவாக்கியுள்ளார். டாய்லெட் ஒன்று பண்ணியிருக்கு. இது ஃபர்ஸ்ட் சின்ன டெமோ தான் பண்ணோம். கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்னு ஃபைனான்ஸ் நம்மகிட்ட இல்லை. அப்போ தேசிய மையத்துக்கு இது எழுதி விட்டு அவங்க டெமோவை பார்த்து அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கொண்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. மக்களுக்கு இது எமர்ஜென்சியாக வேண்டிய நிறைய இடத்துல இந்த மாதிரி படுத்த படுக்கையில் இருந்துட்டு ஹோமில் கொண்டு வீட்டில் பார்க்க முடியாமல் ஹோம்லலாம் கொண்டு சேர்க்குறாங்க. அப்படி ஒரு இப்போ பண்ணித்தர முடியுமான்னு கேட்டாங்க. அப்போ நம்ம ஆராய்ச்சி மையத்துக்கு அனுப்பியிருக்கோம். அங்கேருந்துலாம் பெர்மிட் வந்து தான் பண்ண முடியும், அவங்ககிட்ட வாங்கிட்டு தான் பண்ணணும் அப்படின்றாங்க. இந்த ரிமோட் கழிவறை நோயாளிகள் மற்றும் முதியவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. இவர் ஏற்கனவே பல்வேறு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமிடம் பாராட்டு பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நாகர்கோவில் அருகே கண்டெய்னர் லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் ஓட்டுநர் உட்பட 3 பேர் படுகாயமடைந்தனர். தூத்துக்குடியில் இருந்து மரங்களை ஏற்றிக்கொண்டு கண்டெய்னர் லாரி ஒன்று நாகர்கோவில் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது ஒழுகனசேரி என்ற இடத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளாகியுள்ளது. இதில் லாரி ஓட்டுநர் மற்றும் சாலையில் சென்று கொண்டிருந்த இருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஒரு மிக வளைவான ஒரு சாலை, ஆபத்தான ஒரு சாலை பகுதி, ஹைவேஸ். இதுல அனுபவம் இல்லாத டிரைவர்கள் மிக கனரக வாகனங்களை அரைகுற போதையோட வண்டியை ஓட்டுறதுனால இந்த விபத்து நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 3 பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. இது அசால்ட்டின் காரணமாக நடந்துகிட்டு இருக்கு, கவனக்குறைவினால் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு போலீசார் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கிறதில்லை. ஓட்டுநர் அதிவேகமாக லாரி ஓட்டியதாலேயே விபத்திற்கு காரணம் என கூறப்படுகிறது. மேலும் இப்பகுதியில் அடிக்கடி விபத்து நிகழ்வதால் சாலையை விரிவுபடுத்த வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு அருகே கடந்த 20 நாட்களாக குடிநீர் வழங்காததை கண்டித்து காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோபிச்செட்டிப்பாளையம் மாநகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வழங்கப்படவில்லை. இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்ட அப்பகுதி மக்கள் ஜெயலலிதா ஸ்டிக்கர் ஒட்டிய காலை குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடிநீர் உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதியும் இன்றி தாங்கள் தவித்து வருவதாக மறியலில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சங்கராணி வீதியிலும் 30 வார்டுலங்க தண்ணியே வரது இல்லைங்க. எந்த ஒரு அடிப்படை வசதியும் பாத்ரூமும் வசதி இல்லைங்க. ரோடு இடிச்சு போட்டு 6 மாசம் ஆகுது, ரோடு வசதியும் இல்லைங்க. எந்த ஒரு சலுகையும் இல்லைங்க. எங்க ஊரே ரொம்ப கேவலமா இருக்கு. எதுவுமே இல்லாம இருக்கு, அத்திப்பட்டியாட்டு கிடக்குங்க எங்க ஊருங்க. தண்ணி ஒரு 15 நாள் ஆச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் தான் வந்திருக்கு. 10 படம் கூட இல்லைங்க. மறியல் காரணமாக கோவை திருப்பூர் பிரதான சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை அடுத்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிட செய்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். இணைந்திருங்கள் கேப்டன் தொலைக்காட்சியுடன். பாதுகாப்பு திட்டங்கள். கூடலூர் அருகே மனிதர்களை கொல்லும் காட்டு யானைகளை விரட்டும் பணியில் 4 கும்கி யானைகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதி முழுவதும் உள்ள வனப்பகுதிகளில் ஏராளமான விலங்குகள் வாழ்ந்து வருகின்றன. இந்த மிருகங்களால் கடந்த 4 ஆண்டுகளில் இதுவரை 50க்கும் மேற்பட்டோர் பலியாகி உள்ளனர். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அனிஸ் என்பவர் காட்டு யானை தாக்கியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டும் முயற்சியில் மாவட்ட நிர்வாகம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இதற்காக முதுமலையிலிருந்து 3 கும்கி யானைகளும் கோவையில் இருந்து 1 கும்கி யானையும் வரவழைக்கப்பட்டு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன.
பாதுகாப்பு இல்லாத ஒரு காரணத்தால அகழிகள் அதிகமாக குடிவெட்டி எடுத்துக்கிறோம். எஸ்டேட்டை ஒட்டி இருக்கிற அந்த வனப்பகுதியில் குடிவெட்டி விட்டாக்க பொதுமக்களுக்கும் ஸ்கூல் குழந்தைங்களுக்கும் இவங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு நல்ல ஒரு இது இருக்கும். அதனால அந்த ஆணையத்துக்கு அப்புறப்படுத்துறதுக்கு அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்கணும். கும்பகோணம் அருகே தான் வளர்த்த மரம் வெட்டப்பட்டதால் மனமுடைந்த விவசாயி ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கும்பகோணம் அடுத்த இளந்துறை பகுதியைச் சேர்ந்தவர் கலியமூர்த்தி. இவர் அருகே இருந்த கோவில் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து மரங்களை வளர்த்து வந்ததாக கூறப்படுகிறது. அதிலிருந்த புளியமரம் ஒன்றை அப்பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் மற்றும் விஜயகுமார் ஆகியோர் வெட்டியுள்ளனர். இதனால் மனமுடைந்த கலியமூர்த்தி விஷம் கருந்தி தற்கொலை செய்து கொண்டுள்ளார். கலியமூர்த்தி அவர் செஞ்சு கொலை பண்ணிருக்காரு. அந்த ஊர்ல உள்ள ஒரு 5 பேர் சேர்ந்தவங்க அவருக்கு ரொம்ப இடைஞ்சல் அவங்க இடத்துல ஆக்கிரமிச்சதுனால அவருக்கு ரொம்ப தாக்கியிருக்காங்க. அவர் மன உளைச்சல் தாங்க முடியாம மருந்து கொடுத்துட்டாரு. அதை கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்காக பண்ணியிருந்தாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடி வாங்காம இருந்தோம். ஏன்னா அவங்க திரும்ப டிஎஸ்பி விசாரணை பண்ணாரு. என்னதுன்னு கேட்டால் அவங்க இன்னும் இது வரைக்கும் அட்லீஸ்ட் யாரையும் இன்னும் பிடிக்கவே இல்லை. பிடிச்சா நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். டிஎஸ்பி இப்போ உத்தரவாதம் கொடுத்துருக்கிறாரு. அவர் உத்தரவாதம் கொடுத்தது பேரில் தான் நாங்கள் பாடி வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறோம். இதனிடையே கலியமூர்த்தியின் மரணத்திற்கு காரணமான நபர்களை கைது செய்ய கோரி அவரது உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவர்களிடம் சமரசம் பேசியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. அசாம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் முதல் கட்ட வாக்குப்பதிவு நாளை துவங்குவதை ஒட்டி வாக்குப்பதிவு மையங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அசாமில் 2 கட்டங்களாகவும் மேற்கு வங்கத்தில் 7 கட்டங்களாகவும் தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. அதன்படி முதல் கட்ட வாக்குப்பதிவு இரு மாநிலங்களிலும் நாளை துவங்குகிறது. 126 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட அசாமில் 65 தொகுதிகளுக்கும் 294 தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்கத்தில் 18 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதனையொட்டி விறுவிறுப்பாக நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலையுடன் நிறைவடைந்தது. மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை இடதுசாரிகள் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது. அசாமில் ஆளும் காங்கிரஸை வீழ்த்த பாஜக முனைப்புடன் தேர்தல் பணிகளை ஆற்றி வருகிறது. நாளை நடைபெறும் வாக்குப்பதிவினை ஒட்டி இரு மாநிலங்களில் உள்ள வாக்குப்பதிவு மையங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதனிடையே இன்று முதல் 2 நாட்களுக்கு எந்த அரசியல் கட்சியோ வேட்பாளரோ பத்திரிகைகளில் வெறுப்புணர்வை தூண்டுகிற விளம்பரங்களை வெளியிடக்கூடாது என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் முதல் பெண் முதலமைச்சராக நாளை பதவியேற்கிறார் பிடிபி கட்சித் தலைவர் மெஹபூபா முப்தி. பாஜக பிடிபி கட்சிகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்ததை அடுத்து கடந்த 24ஆம் தேதி ஸ்ரீநகரில் மெஹபூபாவின் இல்லத்தில் பிடிபி கட்சி எம்எல்ஏக்கள் கூடி அவரை முறைப்படி சட்டசபை கட்சி தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுத்தனர். இதனிடையே ஆட்சி அமைக்க ஆளுநர் வோரா மெஹபூபா முப்திக்கு அழைப்பு விடுத்திருந்தார். இந்நிலையில் நாளை காலை 11 மணிக்கு முதல் பெண் முதலமைச்சராக நாளை பதவியேற்கிறார். விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன்.